Good morning students, this is A. Roja Ramani. Today we are going to discuss about vegetative morphology. Vegetative அப்படின்னா என்னென்னா உடலம், மார்ஃபாலஜி அப்படின்றது புறத்தோற்றத்தை பற்றி படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. The study of various external features of the organism is known as morphology. Plant morphology is also known as external morphology, deals with the study of shape, size and structure of plants and their parts of a typical flowering plant. பார்த்தோன்னா இப்போ ஒரு பிளான்ட், இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். இது ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ரூட் சிஸ்டம் இருக்குது, ஷூட் சிஸ்டம் இருக்குது. 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஹோமோஜீனியஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ். ரூட்ஸில் வந்து என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஷூட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ், ஒரே மாதிரி, கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம், பிரான்ச்சஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் நியூட்ரிஷன் அண்ட் க்ரோத். வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நியூட்ரிஷன், உணவூட்டத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் யூஸ் ஆகுது. ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ், இதுதான் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிக்கல் பிளான்ட்டில் பாருங்கள், ஷூட் டிப்பு, இன்டர்பட்டு, இன்டர்நோடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, லீஃபோட ஃப்ளவரோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூட்டோடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அண்ட் இன்டர்னல் மார்ஃபாலஜி. ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அண்ட் இன்டர்னல் மார்ஃபாலஜி. அபவுட் ரூட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்னா என்னது, புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர்றதுனால அது பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். க்ரோ டவுன்வர்ட்ஸ். நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். ஃபோட்டோட்ராஃபிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகுது, பூமியை நோக்கி வளருது. அவே ஃப்ரம் லைட், பூமிக்குள்ளே இருக்கிறதுனால அதில் லைட் வந்து என்ன ஆகுது, லைட் எனர்ஜி அதுக்கு கிடைக்காது. பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராஃபிக். நீர் எங்கே இருக்கோ அதை நோக்கி வளரக்கூடிய. டுவர்ட்ஸ் வாட்டர். டோன்ட் ஹாவ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். எப்படி ஸ்டெம்மில் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கோ அது மாதிரி ரூட்ஸில் வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபிக்ஸேஷன், பிளான்ட்டை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் எக்ஸ்சேஞ்ச், சார்ஜ் ஹோல்ட் டு சாயில், நியூட்ரிஷன், பாஸ் நியூட்ரியன்ஸை வந்து அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது. கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் சாயில் டு பிளான்ட். ஃபுட் ஸ்டோரர் பிகம் ஸ்வாலோவன். உள்ளே வந்து சில ரூட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்டோர் ஆகக்கூடியது. ஃபுட் மேனுஃபேக்சராக யூஸ் ஆகுது. ஏரியல் ரூட்ஸ் அப்சர்வ் மாய்ஸ்டர் ஃப்ரம் ஏர். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் ஒரு நார்மலாக ஒரு டைகாட் ரூட்டோடைய ஸ்ட்ரக்சர். ஒரு மெயின் ரூட் இருக்கும், அதுலேருந்து என்ன இருக்குது, ப்ரைமரி ரூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மெயின் ரூட்டை. ப்ரைமரி ரூட்லேருந்து என்ன ரூட் வருது, லேட்ரல் ரூட்டு. லேட்ரல் ரூட்லேருந்து சொன்ன ஸ்மால் ரூட் ஹேர்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து என்னது, டெர்ஷரி ரூட்ஸு. அடுத்து வந்து ஜோன் ஆஃப் எலாங்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு டிப்பு. ரூட்டு டிப்புக்கு அடியில் ரூட் கேப் இருக்கும். ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். இந்த இடத்துல தான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இந்த டிப் ஆஃப் த ரூட்டில் தான் காணப்படும். நெக்ஸ்ட்டு, the regions of root cap எங்கே இருக்குன்னா ப்ரொவைட் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மல்டிசெல்லுலர் கேப் லைக் ஸ்ட்ரக்சர் செக்ரேட் வந்து என்னது, மியூசிலேஜ் ஃபார் லியூப்ரிகேஷன்ஸ். அது வந்து மண்ணுனால அந்த ரூட் ஹேஸ் வந்து அழிஞ்சு போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரூட் ஹேப் வந்து யூஸ் ஆகக்கூடியது. ரீஜன், ஒரு ரீஜனோட எலாங்கேஷன்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இந்த பிளான்ஸ். ஒன் இஸ் த டேப் ரூட் சிஸ்டம், another ஒன் இஸ் த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டெவலப் ஃப்ரம் த ரேடிக்கல். எதுலேருந்து உருவாகுதுன்னா விதை முளை குருத்துன்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு ரேடிக்கல் ரூட்டு தான் ஃபார்மேஷன் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்டெம் ஃபார்மேஷன். க்ரோ வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் இன்டு த ப்ரைமரி ரூட் க்ரோ. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஹரிசாண்டலாக செகண்டரி ரூட்ஸ் என்ன ஆகும், உருவாகும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் டெர்ஷரி ரூட்ஸ். ரூட்ஸ் ஆர் in acropetal successions, old at base, youngest top. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரூட் வந்து எங்கே இருக்குன்னா பேஸ் அடியில் இருக்கும், யங் ரூட்ஸ் வந்து எங்கே இருக்கும், டாப்பில் இருக்கும். ப்ரெசன்ட் இந்த டைகாட் பிளான்ஸ். நெக்ஸ்ட் மோனோகாட் ரூட் பார்த்திங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவலப்ஸ் ஃப்ரம் த அனதர் பார்ட் ஆஃப் த ரேடிக்கல். தே ஹாவ் ஈக்குவல் சைஸ்டு க்ரோத் ஆஃப் ரூட்ஸ். ஒரு ரேடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக மாறும், ஸ்டெம்மாக மாறும். ஒரு ரேடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டாக மாறும். ஆல்சோ கால்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். Present in monocot plants. The fibrous root systems are present in the monocot plants la da kaanapadum. Next parunga, morphology of root அப்படினு பாத்தீங்கன்னா modification கொடுத்திருக்காங்க. இது வந்து tap root ஓட modification. Tap root na enna pathom, dicot root oda modification da tap root modification.
There are 3 forms கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, fusiform, conical and napiform. fusiformக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா radish. fusiform அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கத்திரிக்கோல் மாதிரி நடுவில் வந்து எப்படி இருக்கும், கனமாக இருக்கும், நுனி ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் ஃபுட் ரூட் in the swallowen in the middle part of and tapers towards the base and apex called fusiform roots. எக்ஸாம்பிள் வந்து radish, முள்ளங்கி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து என்னது fusiform ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து கோனிக்கல் ரூட்டு. கோன் ஐஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, மேலே எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்கும், கீழே போக போக டேப்பரிங்காக இருக்கும், அதுதான் கோனிக்கல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரட். த ஸ்டோரேஜ் ஆஃப் ரூட் விச் இஸ் த on at the base and gradually tapers towards the apex is called conical roots. Example carrot. நெக்ஸ்ட் வந்து napiform root. napiform rootனா பம்பர வடிவம் சொல்லுவாங்க. மேலே வந்து எப்படி இருக்கும், சைஸஸ் வந்து பெருசாக இருக்கும், கீழே வந்து என்ன அப்படியே டேப்பரிங்காக மாறி இருக்கும். The storage of roots which much swallowen, almost spherical and abundantly tapers around the apex is called napiform root. Example beetroot. Next பாருங்க, for respiration, இதிலே ரூட்டோடைய மாடிஃபிகேஷனே சொல்லலாம். இந்த ரெஸ்பிரேஷன் ரூட்ஸு இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, plants growing in marshy and swampy salt lakes are called halophytes. அதாவது கழிமுகத்துவாரம்னு சொல்லுவாங்க. அதாவது கடலில் போய் ஆறு ஏரியில் வந்து என்ன ஆகுது, கடல் ஆறு வந்து போய் கலக்குது இல்லையா கடலில், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், சால்ட்டே அந்த மார்ஷியாக இருக்கும் அந்த பிளேசஸ், அதனால தான் அதை ஹாலோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா inability to respire in soil. அந்த சாயிலுக்குள்ளே என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. as soil with water logged. சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். எப்போவுமே நம்ம ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் தான் படிச்சிருக்கோம். இதில் வந்து ஆப்போசிட்டாக என்ன ஆகணும், மேல் நோக்கி வளரும், நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அண்ட் க்ரோ வெர்டிகலி அப்வர்ட்ஸ். have a special cells, லெண்டி செல்ஸ் who respire. அந்த வேர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ்க்கு பேர் லெண்டி செல்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ். அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ் பாருங்கள், டோன்ட் ஹாவ் எ டெஃபினெட் ஷேப். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. நம்ம முதல்ல பார்த்தோம்லே மாடிஃபிகேஷன் ஆஃப் டேப் ரூட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருந்தது, இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு இதுவும் என்ன ஆகும், ஒரு மாடல். அதனால தான் டோன்ட் ஹாவ் எ டெஃபினெட் ஷேப். அரைஸ் ஃப்ரம் த ஸ்டெம் அண்ட் டிக் இன் டு த சாயில். ஸ்டெம்லேருந்து உருவாக்கக்கூடியதான் இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ். இதில் வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் பிகம் ஃப்ளஷி ஸ்டோர் ஃபுட் ஃபவுண்ட் இன் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் மெக்கானிக்கல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப் ரூட்ஸ், நீங்கள் ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி இப்போ பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போது அந்த பிரான்ச்சஸ் வந்து உடஞ்சி விழாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ரூட்ஸ் தான் ப்ராப் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் த பிரான்ச்சஸ் க்ரோ டவுன்வர்ட்ஸ். எங்கே நோக்கி வளரும், கிளையிலேருந்து மண்ணை நோக்கி வளரும், க்ரோ டவுன்வர்ட்ஸ். ஃபங்க்ஷன் ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஹெவி பிரான்ச்சஸ். எக்ஸாம்பிள் வந்து பேனியான் ட்ரீ. அடுத்து வந்து ஸ்லிட் ரூட்ஸ், மூட்டு வேர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு நோடல் ரீஜியன்ஸ்லையும் என்ன கொஞ்சம் லீவ் ரூட்ஸ் ஆர் அரைசிங். தீஸ் ஆர் ரோட்ஸ் ஸ்லிட் ரூட்ஸ். ஸ்டெம்ஸ் ஆஃப் சச் பிளான்ஸ் ஆர் வீக் ஃபார் தட் ரூட் அரைசஸ் ஃப்ரம் த ஸ்டெம் அண்ட் க்ரோன் டவுன்வர்ட்ஸ் டு த சாயில் கிவ் த சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து கிளைம்பர் ரூட்ஸ். பிளான்ஸ் லைக் சச் ப்ரொடியூஸ் ரூட்ஸ் ஃப்ரம் த நோட்ஸ். தீஸ் ரூட்ஸ் அட்டாச் தெம்செல்ஃப் டு எனி சப்போர்ட் அண்ட் கண்டினியூ டு க்ரோவிங். அப்படியே மண்ணில் அப்படியே படர்ந்து வளர்ந்துட்டே போகும், அதுதான் கிளைம்பர்ஸ் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபார் த ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எபிபைட்டிக் ரூட்ஸ். இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரசைட்டிக் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. எபிபைட்டிக் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டிபெண்ட் அப்பான் த அதர் பிளான்ஸ். ஹையர் பிளான்ஸில் இந்த பிளான்ட் வந்து என்ன ஆகும், வாழும். ஆனால் தனக்கு தேவையான ஃபுட்டோ எல்லாத்தையுமே அதுவே இட் கேன் ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஒன்லி ஃபார் லிவிங் பிளேஸ்க்கு மட்டும்தான் அது என்ன ஆகும், அதில் வந்து இருக்கக்கூடாது. தட் ரூட்ஸ் plants are called epiphytic. Orchids like the plants grow the branches of the reach of sunlight. They have the green leaves so can photosynthesis. The plants are called epiphytic. இதுக்கு வாண்டா சொல்லலாம். உங்களுக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்லைட். திஸ் பிளான்ஸ் ஆர் எபிபைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ச்சிட் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்குட்டா. கஸ்குட்டா வந்து பேரசைட்டிக் ரூட்ஸ். பேரசைட்டிக் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் கஸ்குட்டா. தே டிபெண்ட் அப்பான் த ஹையர் பிளான்ஸு. அது என்ன பண்ணணும்னா அந்த பிளான்ஸோடைய வாஸ்குலர் டிஷ்யூவில் அந்த ஸ்பெஷல் டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, ஆஸ்டோரியா, அந்த டிஷ்யூஸ் மூலமாக அது என்ன ஆகும்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹையர் பிளான்ஸோடைய வாஸ்குலர் டிஷ்யூனா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அந்த ஜைலமோட ஃபங்க்ஷன் ஃப்ளோயமோட வாட்டர் அண்ட் ஃபுட்டை என்ன பண்ணிக்கும், அந்த ஆஸ்டோரியாக்கள் மூலமாக அப்சர்வ் பண்ணி வாழக்கூடியது தான் என்னது, பேரசைட்டிக் ரூட். நெக்ஸ்ட்டு சக்கிங் ரூட்ஸ் ஆஃப் ஹாஸ்டோரியம். அதுதான் உங்களுக்கு அந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. அந்த ரூட் வந்து எப்படி அந்த நார்மல் வாஸ்குலர் பிளான்ஸில் போய் சக் பண்ணுது அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் தெரியுது பாருங்கள். அது போய் அந்த வாஸ்குலர் ரூட்ஸில் போய் என்ன ஆகுது, சக் ஆகுது. பேரசைட்டிக் பிளான்ட் அட்டாச் த ஹோஸ்ட் த பிளான்ஸ் ஃபார் ஃபீடிங் அண்ட் த
body. In partial parasitism, plants penetrate xylem only, take water and minerals. The whole parasitism பார்த்தீங்கன்னா xylem and phloemல ரெண்டுலேயுமே போய் அந்த வெசல்ஸ் போய் வாழுது. அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணுறது தான் என்னது parasitic root. அதுக்கு வந்து ஸ்பெஷல் ரூட்டுக்கு பேர் ஹாஸ்டோரியா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மார்ஃபாலஜி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். இப்போ நம்ம ரூட்ஸை பற்றி பார்த்தோம். நெகட்டிவ்லி என்னது போட்டோட்ராஃபிக், பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். இது ஆப்போசிட் அப்படியே ரூட் ஸ்டெம்மில். டிஸ்கிரைப் த இன் ஷூட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அசெண்டிங் பார்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் டெவலப் ஃப்ரம் த பெல்மியூனா என்னது முளை குருத்துன்னு சொல்லுவாங்க. டிவைடட் இன்டு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இட் இஸ் பாசிட்டிவ் போட்டோட்ராபிக் மூவ் டுவோர்ட்ஸ் லைட். இது லைட்டை நோக்கி வளரக்கூடியது தான் ஸ்டெம். நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அண்ட் ஹைட்ரோட்ராஃபிக். வாட்டரை நோக்கி வளராது, எதை நோக்கி வளராது, இது புவியீர்ப்பு விசை நோக்கி வளராது. மூவ்ஸ் அவே ஃப்ரம் த சாயில் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள். பட்ஸ் யங் ஷூட் கண்டெய்னிங் யங் லீவ்ஸ். தே ஆர் 2 types ஆஃப் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஜிடேட்டிவ் பட்ஸ் ஒன்று, இன்னொன்று ஃப்ளோரல் பட்ஸ். வெஜிடேட்டிவ் பட்ஸ் விச் டெவலப் ஃப்ரம் த பிரான்ச்சஸ். வெஜிடேட்டிவ் பட்ஸ் நீங்கள் செடியோட இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் பட்ஸ் ரொம்ப அழகாக தெரியும். அதுலேருந்து தான் என்ன ஆகும், லீவ்ஸ் வந்து ரைஸ் ஆகக்கூடியது. அக்சசரி பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உருவாகக்கூடியது தான் அக்சசரி பட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்வென்ச்சியஸ் பட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது ரீப்ரொடக்ஷனுக்காக பயன்படக்கூடியது தான் அட்வென்ச்சியஸ் பட்ஸ். ஃப்ளோரல் பட்ஸ் தே கேன் ப்ரொடியூஸ் த ஃப்ளவர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இட் கிவ் த சப்போர்ட் டு த பிளான்ட், கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டாக பயன்படுது, கேன் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட். Prolifications and provocations produces support for climbing after production. அது வந்து என்ன ஆகுது, பாதுகாக்கிறதுக்கு உணவை சேமிக்கிறதுக்கு பயன்படுது. லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து அரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் த டியூபர், அனதர் ஒன் இஸ் பல்ப் அண்ட் ரைசோம் அண்ட் காம். டியூபர் அப்படின்னா என்னதுன்னா கிழங்குகள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டெம்மு தான், பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெம்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டியூபர் சொல்கிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ. அடுத்து பல்பு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து என்ன பார்த்திங்கன்னா ரூட் வந்து எங்கே இருக்கும், சாயில்குள்ளே. ஸ்டெம் வந்து எங்கே இருக்குன்னா சாயில்குள்ளே இருக்கும். மீதி எல்லாமே அது வந்து ஸ்கேலி லீவ்ஸ் தான் ரைசஸ் ஆகிருக்கும். அதான் பல்பு. ரைசோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அதில் வந்து நோடல் அண்ட் ரீஜியன்ஸ்லாம் இருக்குது. இஞ்சிலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய நோடல் ரீஜியன்ஸ் இருக்கும். இது வந்து அப்படியே சாயிலில் கிடைமட்டமாக வளர்கிறதுனால அதை ரைசோம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ன் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்குலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. இதில் நோடல் அண்ட் இன்டர்நோடல் ரீஜியன்ஸ்லாம் இருக்கும். இது ரீப்ரொடக்ஷனுக்காக அது வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். இதுவும் என்னது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு தான் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். சப் ஏரியல்னால் என்னது, பாதி மண்ணுக்குள்ளே பாதி வெளியில் இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இதில் ஒன் இஸ் த ரன்னர் அண்ட் ஸ்டோலன் சக்கர் ஆஃப்செட். ரன்னர் அப்படின்றது ஓடு தண்டுன்னு சொல்லுவாங்க. புல் வகை தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு இதுலேருந்து என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதுலேருந்து அரைசிங் ரூட்ஸ் ஃபார்மேஷன் வரும். அதுலேருந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு கட் பண்ணி விட்டோன்னா ஒரு நியூ பிளான்ட்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸ்டோலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலேருந்து திரும்ப மேல் நோக்கி வளர்ந்து திரும்ப சாயிலே என்ன ஆகும், அமையறது தான் என்னதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டோலன் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். அட்வென்ச்சியஸ் ரூட்ஸில் வந்து என்னது ரன்னர். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்செட். ஆஃப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டையான ஓடுதண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த நீரியம் பிளான்ட்ஸு, இந்த ஐகோர்னியா பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் வந்து ஸ்டெம் வந்து டென்ட்ரிலாக மாறுது இல்லையா. ஸ்டெம் வந்து என்ன, அது பற்று கம்பியாக மாறக்கூடியது. அடுத்து வந்து பைலோக்ளாடு, பல்பிள்ஸு, த்ரோன் வந்து ஸ்டெம் வந்து என்னவா இலைகள் வந்து ஏன்னா அது முட்களாக மாறக்கூடியது. அடுத்து கிளாடோடு வந்து இலையினுடைய வேலையை வந்து தண்டு செய்கிறது தான் கிளாடோட். நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் லெசன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் இந்த லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.